இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நீங்க ஒரு மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கலாம், அல்லது இப்போ வெப்3 உலகத்துல என்ன புதுசா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கலாம். ஆமா. எந்த சூழ்நிலையில நீங்க இத கேட்டுட்டு இருந்தாலும், இன்னைக்கு நாம பேசப் போற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே ஒரு சாலிடான விஷயங்கள். அதாவது அனூபிஸ் நெட்வொர்க்கோட டெக்னிக்கல் ஒயிட் பேப்பர், அவங்களோட பிராண்ட் கையேடுகள், அப்புறம் அவங்களோட கிட் புக் டாக்குமெண்ட்ஸ். அதோட அவங்க வெளியிட்ட சில அதிகாரப்பூர்வ அறிமுக வீடியோக்களும் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பிரச்சனைய இவங்க எப்படி டீல் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இப்ப பிட்காயின் அல்லது எத்தீரியம் மாதிரியான பாரம்பரிய பிளாக் செயின்களை நீங்க எடுத்துக்கிட்டா, அதுல ஒரு ரொம்ப அடிப்படையான பிரச்சனை இருக்கு. அத ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. கண்ணாடி பெட்டி ரொம்ப சரியான ஒப்பீடு. உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. நீங்க யார் யாருக்கு பணம் அனுப்புறீங்க, உங்க அக்கவுண்ட்ல எவ்ளோ பேலன்ஸ் இருக்குன்னு உலகத்துக்கே பப்ளிக்கா தெரியும். இது தனிநபரா உங்களுக்கு எவ்ளோ பெரிய பிரைவசி பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. அதுவே பெரிய நிறுவனங்களா இருந்தா நிலைமை இன்னும் மோசம். அவங்களோட வர்த்தக ரகசியங்கள், சப்ளை செயின் டேட்டா எல்லாமே லீக் ஆகும். கரெக்ட். பெரிய முதலீட்டாளர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு அவங்க காம்படிட்டர்ஸ்க்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இது ஒரு பெரிய முட்டுக்கட்டை இல்லையா? கண்டிப்பா. வெளிப்படைத்தன்மை தாங்க பிளாக் செயினோட மிகப்பெரிய பலம். ஆனா இப்போ அதுவே ஒரு பலவீனமாவும் மாறிடுச்சு. இத தீர்க்கத்தான் அனுபிஸ் நெட்வொர்க் வந்திருக்காங்க. அப்போ இந்த அனுபிஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா என்ன பண்ணுது? அனுபிஸ் அப்படிங்கிறது பிளாங்க், அதாவது PLONK அப்படின்னு சொல்ற ஜீரோ நாலேஜ் தொழில்நுட்பத்தால இயங்குற ஒரு லேயர் 1 பிளாக் செயின். இதோட மையக்கருத்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட தனி உரிமை, அதாவது செலக்டிவ் பிரைவசி. செலக்டிவ் பிரைவசி, அதாவது எதை மறைக்கணும், எதை உலகத்துக்கு காட்டணும்னு யூசர்ஸே முடிவு பண்ணிக்கலாமா? ஆமா, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருட்டாவும் இருக்காது. அதே சமயம் எல்லாமே கண்ணாடி பெட்டி மாதிரியும் பப்ளிக்காவும் இருக்காது. ஒட்டுமொத்த கிரிப்டோ உலகமும் பல வருஷமா தேடிட்டு இருந்த ஒரு பேலன்ஸ் இதுன்னு சொல்லலாம். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. மார்க்கெட்ல ஏற்கனவே பிரைவசி காயின்ஸ் நிறைய இருக்குல்ல. பல பிளாக் செயின்கள் ரகசியத்தை பாதுகாப்பதாக சொல்றாங்களே. சொல்றாங்க. ஆனா அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இதுவரையும் மார்க்கெட்ல வந்த எந்த பிரைவசி சொல்யூஷனும் முழுமையானது கிடையாது. நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படி ஒப்பிட்டு பார்த்தா இது ரொம்ப தெளிவா புரியும். இப்போ ஜிகேஷ் மொனேரோ மாதிரியான நெட்வொர்க்ஸ் பத்தி பேப்பர்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்களே. ஆமா, முதல்ல அந்த GKI மொனரோ மாதிரியான பிரைவசி பப்ளிக் பிளாக் செயின்களை எடுத்துப்போம். இதுல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் யாருக்கும் தெரியாது. செம்ம பிரைவசி தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதுல சிக்கலான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை ரன் பண்ண முடியாது. ஓஹோ, ஒரு நிமிஷம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இல்லனா டிஃபை, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் மாதிரியான ஆப்ஸ்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வருமானம் பார்க்க முடியாதா? அதுதான் விஷயம். உங்க பணம் பாதுகாப்பா ஒரு பெட்டகத்துல இருக்கும். ஆனா அத வச்சு எந்த லாபமும் ஈட்ட முடியாது. அடிப்படையில அந்த சொத்துக்கள் எந்த பயனும் இல்லாம முடங்கிய பணமாக, அதாவது டெட் மணி மாதிரி மாறிடும். அதாவது பணத்தை ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு சாவிய நாமளே தூக்கி போட்ட மாதிரி. அப்போ அதுல எந்த growth-ம் இருக்காது. சரி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் சப்போர்ட் பண்ற பிரைவசி நெட்வொர்க்ஸ் எதுவும் இல்லையா? சீக்ரெட் நெட்வொர்க் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. சீக்ரெட் நெட்வொர்க் இருக்கு. ஆனா அங்க வேற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதுல டெவலப்பர்கள் ஆப்ஸ் உருவாக்கணும்னா ரஸ்ட் மாதிரியான புது புரோகிராமிங் மொழியை கத்துக்கணும். ஓ, புதுசா லாங்குவேஜ் கத்துக்கணுமா? இது டெவலப்பர்ஸ்க்கு ஒரு பெரிய தடை தானே. ரொம்ப பெரிய தடை. எத்தீரியம்ல பல வருஷமா டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற டூல்ஸையும் கோட்ஸையும் அங்க பயன்படுத்த முடியாது. இதனால உலகத்தோட மிகப்பெரிய EVM டெவலப்பர் கம்யூனிட்டில இருந்து இது தனிமைப்படுத்தப்படுது. இதத்தான் நம்ம ஆவணங்கள்ல சுற்றுச்சூழல் தனிமைப்படுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. எக்கலாஜிக்கல் ஐசோலேஷன். ஆமா, டெவலப்பர்ஸ் உள்ள வரலனா எக்கோசிஸ்டம் வளராது. சரி, எத்தீரியம் மேலேயே இயங்குற டொர்னாடோ கேஷ் மாதிரியான டூல்ஸ் இருக்கே, அது எப்படி ஒர்க் ஆகுது? டொர்னாடோ கேஷ் ஒரு கம்ப்ளீட் இருட்டு பெட்டி மாதிரி செயல்படுது. உள்ள யார் காசு போடுறா, யாருக்கு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வழியா பணம் உள்ள போகும், வேற வழியா வெளியே வரும். இதனால தான் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான். மோசடி பண்றவங்க இது ரொம்ப ஈஸியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விளைவு என்னாச்சுன்னா, அரசாங்கங்கள் அதுக்கு கடுமையான தடைகள் விதிச்சிட்டாங்க. அதை சாங்ஷன் பண்ணிட்டாங்க. கரெக்ட். அந்த நியூஸ் நாம எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா ஆஸ்டெக் மாதிரியான லேயர் 2 தீர்வுகள் பத்தி என்ன சொல்றீங்க? அதுவும் பிரைவசி கொடுக்குது தானே? குடுக்குது. ஆனா லேயர் 2 தீர்வுகளையும் நீங்க லேயர் 1ல இருந்து அசெட்ஸை மூவ் பண்ண கிராஸ் செயின் பிரிட்ஜ்களை பயன்படுத்தணும். பிரிட்ஜஸ்னாலே ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு உங்களுக்கு தெரியும். ஆமா.
இதுவரைக்கும் நடந்த பெரிய கிரிப்டோ ஹேக்ஸ் எல்லாமே பிரிட்ஜஸ்ல தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பணப்புழக்கம் சிதறி போயிடும். அதாவது லிக்விடிட்டி ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். லேயர் 1ல இருக்கிற பெரிய டிஃபை ஆப்ஸ் கூட இவங்களால நேரடியாக இன்டராக்ட் பண்ண முடியாது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் அனுபீஸ் வந்திருக்கு. அப்போ அனுபீஸ் இந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுது? அனுபீஸோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, இது 100% இவிஎம் இணக்கத்தன்மை கொண்டது. இத்தீரியம்ல இருக்கிற அதே ஹாட் ரிமிக்ஸ் டூல்ஸை வச்சு டெவலப்பர்ஸ் எந்த புது மொழியும் கத்துக்காம இதுல ஆப்ஸ் உருவாக்கலாம். வாவ்! அப்போ இத்தீரியம் டெவலப்பர்ஸ் அப்படியே ஈஸியா உள்ள வந்துடலாம். எக்ஸாக்ட்லி. ஒன்னு ஃபுல் பிரைவசி இல்ல ஃபுல் பப்ளிக் அப்படிங்கிற அந்த முரண்பாட்டை அனுபீஸ் உடைக்குது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஒரு நிமிஷம் இருங்க, இது கேட்க கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. இவிஎம் கம்பேட்டபிலிட்டி இருக்கு, அதே சமயம் ஃபுல் பிரைவசியும் இருக்கு. பொதுவா பிரைவசி நெட்வொர்க்ஸ், குறிப்பா ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் யூஸ் பண்ற நெட்வொர்க்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்குமே, நிறைய கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுமே. அனுபீஸ்ல ஸ்பீட் எப்படி இருக்கு? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா அனுபீஸோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா நிறுவன அளவிலான பயன்பாடுகளுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு இருக்கு. நம்ப சொல்றேன் கேளுங்க. இதோட பிளாக் நேரம் வெறும் 450 மில்லி செகண்ட்ஸ். என்னது, அரை செகண்டுக்கும் கம்மியாவா? ஆமா, ஒரு டிரான்சாக்ஷன் ஃபைனாலிட்டி அடைய ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் தான் ஆகுது. துல்லியமா சொல்லணும்னா 0.9 செகண்ட்ஸ். ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல ஃபைனாலிட்டி கிடைக்குதுன்னா இது ரொம்பவே ஃபாஸ்ட் ஆச்சே. இதோட டிரான்சாக்ஷன் வால்யூம் எப்படி இருக்கும்? ஒரு வினாடிக்கு 2400க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை, அதாவது டிபிஎஸ் ஹேண்டில் பண்ற திறன் அனுபீஸ்க்கு இருக்கு. 2400 டிபிஎஸ், அதுவும் லேயர் 1ல. அப்போ ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்குமோ? அதுதான் அனுபீஸோட அடுத்த மேஜிக். ஜிகே ரோல்அப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஆகிற கட்டணம் சுமார் $0.00005 அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட இலவச மாதிரி தான் இருக்கு. நெட்வொர்க் பாதுகாப்பா இயங்குதா? ரொம்ப பாதுகாப்பா இயங்குது. பிளாங்க் சரிபார்ப்பு நேரம் வெறும் 10 மில்லி செகண்டுகளுக்கும் குறைவு. 21 ஆக்டிவ் வேலிடேட்டர்கள் மற்றும் மொத்தம் 52 நோடுகள் மூலமா நெட்வொர்க் பாதுகாப்பா ரன் ஆகுது. ஸ்பீடு, பிரைவசி, லோ ஃபீஸ், இது மூணும் எப்படி ஒரே நேரத்துல சாத்தியமாச்சு? இதோட கட்டமைப்பு என்ன? ஒயிட் பேப்பர்ல 5 லேயர் கட்டமைப்பு பத்தி சொல்லியிருந்தாங்களே, அத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி விளக்க முடியுமா? கண்டிப்பா. மொத்த நெட்வொர்க்கையும் அனுபீஸ் 5 தனித்தனி அடுக்குகளா பிரிச்சிருக்காங்க. முதல் லேயர் அப்ளிகேஷன் லேயர். இங்க தான் எல்லா D5, Web3 ஆப்ஸும் இருக்கும். இது யூசர்ஸ் பார்க்குற முகம். ஓகே, இது நார்மல் எத்தீரியம் ஆப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ரெண்டாவது லேயர்? ரெண்டாவது எக்ஸிகியூஷன் லேயர். இது தனி உரிமை நீட்டிப்புகளுடன் கூடிய அனுபீஸ் இவிஎம். இங்க தான் நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் ரன் ஆகுது. சரி, அப்ப மூணாவது தான் பிரைவசி லேயரா? கரெக்ட். மூன்றாவது பிரைவசி லேயர். இதுதான் அனுபீஸோட இதயம்னு சொல்லலாம். பிளாங்க் அடிப்படையிலான ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்கள் இங்க தான் உருவாக்கப்படுது. அப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லாஜிக் ஒரு லேயர்லயும், பிரைவசி ப்ரூஃப்ஸ் இன்னொரு லேயர்லயும் தனித்தனியா நடக்குதா? எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஸ்பீட் அடி வாங்கல. வேலையை பிரிச்சு கொடுத்துடுறாங்க. அடுத்து 4வது கன்சென்சஸ் லேயர். இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மற்றும் விஆர்எஃப் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நெட்வொர்க்கோட பாதுகாப்பையும் அதிவேக ஃபைனாலிட்டியும் உறுதி செய்யுது. அப்போ ஃபைனலா அந்த 5வது லேயர்? கடைசியா 5வது லேயர் நெட்வொர்க் லேயர். இதுல தான் தனியுரிமை அறிந்த மெம்பூல், அதாவது பிரைவசி அவேர் மெம்பூல் இருக்கு. வெயிட். மெம்பூல் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் ரூம் மாதிரி, எல்லார் கண்ணுக்கும் தெரியற ஒரு இடம். அங்க எப்படி பிரைவசி கொண்டு வர முடியும்? ரொம்ப ஷார்ப்பான கேள்வி. பொதுவா மெம்பூல்ல யார் யாருக்கு எவ்வளோ பணம் அனுப்புறாங்கன்னு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே பப்ளிக்கா தெரிஞ்சிடும். இதனால எம்இவி பாட்ஸ் அந்த டிரான்சாக்ஷனை முந்தி அடிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் ரெண்டிங் பண்ணி லாபம் பார்ப்பாங்க. ஆமா, இது கிரிப்டோல சாதாரண யூசர்ஸ்க்கு நடக்கிற ஒரு பெரிய துரோகம்னு சொல்லலாம். ஆனா அனுபீஸோட பிரைவசி அவேர் மெம்பூல்ல டிரான்சாக்ஷன் உள்ள வரும்போதே அதோட முக்கிய தகவல்கள் என்கிரிப்ட் செய்யப்பட்டு ப்ரூஃப்ஸ் மட்டும்தான் வெரிஃபை ஆகும். அதனால எந்த பாட்டாலையும் உங்க டிரான்சாக்ஷனே படிக்க முடியாது. வாவ்! உண்மையிலேயே இது ஒரு சாலிட் ஆர்க்கிடெக்சர் தான். இந்த 5 லேயரும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் சாத்தியமாகுது. சரியா சொன்னீங்க. சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் பறக்குது. இன்னொரு பக்கம் யார் பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்கன்னு எல்லாமே என்கிரிப்ட் ஆகிருக்கு. இது அரசாங்க அமைப்புகளுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்காதா? இதை எப்படி அவங்க அனுமதிப்பாங்க? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா அனுபீஸோட உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டொர்னாடோ கேஷ் மாதிரி ஒரு குருட்டு இருட்டு பெட்டி கிடையாது.
இது தனியுரிமையை ஒரு நிரலாக்க பண்பாக, அதாவது ஒரு புரோகிராமபிள் ஆட்ரிபியூட்டா மாத்துது. அதாவது பிரைவசியை நாம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாமா? ஆமா. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட அட்ரஸ், அது என்ன வகையான டிரான்சாக்ஷன், மொத்தமா எவ்ளோ தொகை அப்படிங்கிறது பப்ளிக்கா தெரியும். இத பப்ளிக் லாஜிக்னு சொல்லுவோம். ஆனா அனுப்புனர் யார், பெறுநர் யார், அந்த யூசரோட பேலன்ஸ் எவ்ளோ அப்படிங்கிறது முற்றிலும் ரகசியமா வைக்கப்படும். இத பிரைவேட் ஸ்டேட்னு சொல்லுவோம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது ஒரு ரியல் வேர்ல்ட் உதாரணம் வச்சு சொல்லுங்களேன். இப்போ DeFiல AMM, அதாவது ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுல இந்த செலக்டிவ் பிரைவசி எப்படி ஒர்க் ஆகும்? சூப்பர் கேள்வி. இப்போ ஒரு பெரிய ஸ்டாக் ரூம் இருக்குன்னு வச்சுப்போம். ஏஎம்எம் அல்காரிதம் சரியா வேலை செய்யணும்னா அந்த ரூம்ல மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கு, எத்தனை ஆரஞ்சு இருக்குன்னு அதுக்கு தெரியணும். இதை நம்ம மேக்ரோ டேட்டான்னு சொல்றோம். அப்போதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு விலையை நிர்ணயம் பண்ண முடியும். ஆமா, இது தெரியலனா பிரைசிங் தப்பாயிடும். பழைய பிரைவசி நெட்வொர்க்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டாக் ரூமே இருட்டா இருந்துச்சு. உள்ள எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குன்னே அல்காரிதம்க்கு தெரியல. அதனால ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஃபெயில் ஆச்சு. ஓஹோ! அனுபிஸ் என்ன பண்ணுது? அனுப்பிஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்டாக் ரூம்ல மொத்தம் எவ்வளோ ஆப்பிள் இருக்கு, எவ்வளோ ஆரஞ்சு இருக்குங்கிற மேக்ரோ டேட்டாவை பப்ளிக்கா காட்ட அனுமதிக்குது. ஆனா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு யூசர் உள்ள வந்து 5 ஆப்பிள வாங்கிட்டு போனாரு அப்படிங்கிற அந்த மைக்ரோ டேட்டாவை மறைச்சிடுது. அடடே! ஸ்டாக் ரூம்ல எவ்ளோ சரக்கு இருக்குன்னு ஊருக்கே தெரியும். ஆனா யாரு வந்து எத வாங்கிட்டு போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. செம்ம எக்ஸாம்பிள். திருட்டுத்தனமான முகவரிகள், அதாவது ஸ்டெல்த் அட்ரஸ் மூலமா யூசரை யாராலும் ட்ராக் பண்ண முடியாது. நெட்வொர்க்கும் சூப்பரா ரன் ஆகும், யூசரோட பிரைவசியும் பாதுகாக்கப்படும். சரி, ஆனா அரசாங்க விதிமுறைகளுக்கு என்ன பண்றது? டாக்ஸ் கட்டணுமே, அதுக்கு டேட்டா கேட்பாங்களே. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அனுபிஸ் சட்ட விதிகளுக்கு முழுமையா கட்டுப்பட்ட ஒரு டிசைன். யூசர்ஸ் தங்களுக்கு தேவைப்படும் போது பார்வை திறவுகோள்கள், அதாவது வியூ கீஸ் அல்லது இணக்கச் சான்றிதழ்களை உருவாக்கி அரசாங்க ஒழுங்குமுறை அமைப்புகளிடம் சப்மிட் பண்ண முடியும். அதாவது என் அக்கவுண்ட் ஹிஸ்டரிய நான் யாருக்கு காட்டணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு மட்டும் ஒரு வியூ கீ கொடுக்கலாம். கரெக்ட். இப்போ ஒரு நிறுவனத்துக்கிட்ட டாக்ஸ் அதிகாரிகள் கணக்கு கேட்டா அவங்க அந்த வியூ கீயை மட்டும் கொடுக்கலாம். அதிகாரிகள் அதை வச்சு ஆடிட் பண்ணிக்கலாம். ஆனா பப்ளிக்கா எந்த வெப்சைட்லயும் யாருக்கும் அந்த டேட்டா தெரியாது. ஆன்டி மணி லாண்டரிங் சட்டங்களுக்கும் கட்டுப்படலாம். அதே சமயம் உங்க பிசினஸ் சீக்ரெட்ஸும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. பிரமாதம். இப்போ நம்ம பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். இந்த டெக்னாலஜி நம்ம நேயர்களுக்கு, டெவலப்பர்ஸ்க்கு, அப்புறம் பெரிய நிறுவனங்களுக்கு எப்படி பயன்படும்? சில யூஸ் கேஸஸ் சொல்லுங்களேன். ஒரு 3 முக்கியமான யூஸ் கேசஸ் சொல்றேன். முதல்ல பிரைவசி டெக்ஸ், அதாவது பரவலாக்கப்பட்ட பிரைவசி எக்ஸ்சேஞ்ச். இப்போ நீங்க ஒரு டெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சோட மொத்த ட்ரேடிங் வால்யூம் பப்ளிக்கா தெரியும். அதனால மார்க்கெட் நம்பகத்தன்மை அப்படியே இருக்கும். ஆமா. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில என்ன வாங்குறீங்க, விக்கிறீங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. இது ரீட்டைல் யூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, இன்ஸ்டிடியூஷனல் டிஃபை. பெரிய நிறுவனங்கள் பல மில்லியன் டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க எந்த டோக்கனை வாங்குறாங்கன்னு பப்ளிக்கா தெரிஞ்சா காம்படிட்டர்ஸ் முந்தி அடிச்சுக்கிட்டு லாபம் பார்ப்பாங்கன்னு நாம முதல்ல பேசணும் இல்லையா? ஆமா, அந்த ஃப்ரண்ட் ரன்னிங் பிரச்சனை. அனோபிஸ் மூலமா அவங்க தங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை ரொம்ப பாதுகாப்பா பிளாக் செயின்ல செயல்படுத்தலாம். அவங்க மூவ்மெண்ட் யாருக்கும் தெரியாது. மூணாவது, பிரைவேட் பேமெண்ட்ஸ் அண்ட் லெண்டிங். நீங்க எந்த தடையும் இல்லாம யாருக்கு வேணும்னாலும் பேமெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கலாம், கொடுக்கலாம். எல்லாமே செக்யூர். இதெல்லாம் யூசர்ஸ்க்கு நான் ஒயிட் பேப்பர்ல படிச்சேன். டெவலப்பர்ஸ்க்கும் கம்யூனிட்டிக்கும் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காமே. எத்தீரியம் டெவலப்பர்ஸ் எந்த ஒரு புது லாங்குவேஜும் கத்துக்காம ஈஸியா ஒன் கிளிக் மைக்ரேஷன் மூலமா அனூபிஸ்க்கு மாறிடலான்னு போட்டிருந்தாங்க. ஆமா, டெவலப்பர்ஸ்க்கு புதுசா எதுவும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வேலையை சுலபமாக்குற எல்லா டூல்ஸும் இங்கேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம வெப்கீ பிராண்ட் இணையுருவாக்க பயணம், அப்புறம் வெப்3 பிராண்ட் டூல்ஸ் மூலமா சாதாரண சமூக உறுப்பினர்களுக்கும் புது வாய்ப்புகளை அனுபிஸ் வழங்குது. அப்போ இது வெறும் நெட்வொர்க் இல்ல, ஒரு பெரிய எக்கோசிஸ்டம். கண்டிப்பா கம்யூனிட்டியை வளர்க்கறதுல இவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. வாவ்! ரொம்ப அருமையான ஒரு அலசல். நம்ம டீப் டைவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா சுருக்கி சொல்லணும்னா, இதுவரைக்கும் பிளாக்செயின் உலகம் ஒண்ணு, முழு வெளிப்படைத்தன்மை இல்லனா முழுமையான அனாமதேயத்தன்மை அப்படிங்கிற ரெண்டுல ஒன்ன தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துச்சு. அந்த ஒரு பைனரி சாய்ஸ்ல தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அனுபிஸ் அந்த முரண்பாட்டை உடைச்சு ரெண்டையுமே ஒரே நேரத்துல சாத்தியப்படுத்துது. சிஸ்டம் வெளிப்படையா இயங்கணும், ஆனா யூசரோட டேட்டா ரகசியமா இருக்கணுங்கிற ஒரு கச்சிதமான பாலத்தை இது கட்டி எழுப்பியிருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நிதித்துறையில இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை இவ்ளோ துல்லியமா வேலை செய்யுதுன்னா
இதே மாடலை நாம வேற துறைகளுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது? நீங்க யோசிச்சு பாருங்க. இது நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பாதுகாக்க பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? ஆமா, மெடிக்கல் டேட்டாங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாச்சே. டாக்டருக்கு மட்டும் உங்களோட முழு மருத்துவ வரலாறும் தெரியும். ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மேலோட்டமான தகவல் மட்டுமே கிடைக்கும். உங்களோட முழு வரலாறும் அவங்க கைக்கு போகாது. செம்ம ஐடியா இது. இதனால டேட்டா பிரைவசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லனா எதிர்காலத்துல நடக்க போற டிஜிட்டல் ஓட்டிங் சிஸ்டம்க்கு இதை பயன்படுத்தலாம். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கங்கிறது உங்களுக்கும் சிஸ்டம்க்கு மட்டும்தான் தெரியும். அதாவது மைக்ரோ டேட்டா மறைக்கப்படும். ஆனா மொத்தமா எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு, அந்த ஓட்டு சரியா எண்ணப்பட்டுடுச்சா அப்படிங்கறத உலகத்துல இருக்க யாரு வேணாலும் வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா மேக்ரோ டேட்டா பப்ளிக்கா இருக்கும். வாவ்! பிரைவசி அப்படிங்கிறது இனிமே நாம பயந்து மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தகவல்கள நாம எப்போ, யாருக்கு வெளிப்படுத்த விரும்புறோம்னு நாமளே முடிவு பண்ற ஒரு சுதந்திரம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனை. உண்மையிலே அனோபிஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் இல்லாம, நம்ம எதிர்கால டிஜிட்டல் வாழ்க்கையவே மாத்தி எழுத போகுதுன்னு தெளிவா புரியுது. இந்த ஒரு சூப்பரான சிந்தனையோட இன்னைக்கு ஆழமான அலசல நாம நிறைவு செய்றோம். நீங்க இந்த எபிசோட, அதாவது இந்த அலசல ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். உங்க நேரத்துக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம்.